வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, மிளகு தக்காளி காய் குழம்பு எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக கசப்பில்லாமல் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு 15லேருந்து 20 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணும். நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகு தக்காளி காயை சேர்த்துடலாம். இப்போ இந்த காய் போட்டிங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்படி வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இது நல்லா வதங்குறப்ப நல்லா வெடிக்கும் அந்த காய். அந்த வெடிச்சிச்சுன்னா அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். அந்த காயில் இருக்க கசப்பெல்லாம் போயிடும். இப்போ குழம்பு கசப்பு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கின அந்த காயுடைய கலர் இந்த மாதிரி நல்லா மாறினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு லெமன் சைஸ் புளியை சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்திருக்கேன். ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடணும். வற்றுற அளவுக்கு இது நல்லா வேகட்டும். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இது இந்த குழம்பு நீங்கள் நைட்டே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே செஞ்சு வச்சிடலாம். அடுத்த நாள் லஞ்சுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி குறையணும். எப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் குழம்புலேருந்து. அப்போ இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மீனிங். அவ்வளோதாங்க, சூப்பரான மிளகு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.